Hi friends, good afternoon. எல்லாருக்கும் happy Ganesh Chaturthi. Actually இந்த வீடியோ Ganesh Chaturthi முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். So காலையில வந்து breakfast முடிச்சிட்டு lunch முடிச்சிட்டு எங்க வீட்ல எங்க சைடுல வந்து எங்க அம்மா எப்பவுமே நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாயங்காலம் தான் வந்து சாமிக்கு வச்சு நாங்க கும்பிடுவோம். அதனால காலையில எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ ஹரிபரியில பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ ஈவினிங் தான் இப்போ அரௌண்ட் 2 o'clock ஆச்சு. நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பலகாரம் எல்லாமே பண்ண போறேன். இன்னைக்கு 5 ஐட்டம் பண்ண போறேன். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடை, அதுக்கப்புறம் தேங்காய் பூரண கொழுக்கட்டை, அம்மினி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் என்னது எள்ளு உருண்டை. ஓகே, ஸோ 5 அணம் வந்து பண்ண போகிறேன். எள்ளு உருண்டை, சுண்டல், கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கள் அம்மா வந்து 7 அணம் பண்ணுவாள். அப்பம், வடை, எள்ளுருண்டை, சுண்டல், தேங்காய் பூரண கொழுக்கட்டை, தெரளி கொழுக்கட்டை, அம்மினி கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, பானகம், இந்த மாதிரி நிறைய பண்ணுவாள். 7 9 பண்ணுவாள். நான் வந்து இன்னைக்கு 5 ஐட்டம் பண்ண போகிறேன். இப்போ தான் வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறேன். அதனால் உங்களை இன்னைக்கு வந்து என் கூட விநாயகர் சதுர்த்திக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். இதில் வந்து நான் எல்லா ஐட்டத்தையுமே இங்கே எடுத்து வச்சுட்டேன். சில ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் காலையிலே பண்ணிட்டேன். அதாவது கொண்டக்கடலை, பருப்பு வடைக்கு பருப்பு ஊற வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நீங்க எப்படி உங்க வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து வடைப்பருப்பு நான் வாங்கியிருந்தேன்ல, அந்த வடைப்பருப்பை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2 மணிக்கு ஊறட்டும். இது நான் வந்து ஈவினிங் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா பருப்பு வடை சுடுறது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. சுண்டலுக்கு காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இதை இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டு குக் பண்ணிட போகிறேன். தேங்காய் உடைச்சி திருவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பூரணம் கிண்டி வச்சிட போகிறேன். ஏன்னா பூரணம் வந்து கொஞ்சம் கூல் ஆகணும். அதுக்கப்புறம் எள்ளுருண்டையும் அம்மினி கொழுக்கட்டைக்கும் தேங்காய் பூரண கொழுக்கட்டைக்கும் மாவு வந்து சேம் மாவு தான். அதனால் வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இதை வந்து குக் பண்ண போட்டுடலாம். ஓகே, நம்ம கொண்டக்கடலையை தண்ணியோடி போட்டுடலாம். ஸோ யூஸ்வலாக கருப்பு கொண்டக்கடலை தான் போடுவேன். ஆனால் மகாமகிக்கு வந்து வெள்ளை சுண்டல் பிடிக்கும். அதனால் இப்போ இன்னைக்கு வெள்ளை தான். உப்பு போட்டு நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லனா சுண்டல் வந்து ஒரு 8 மணிக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு 4-5 விசிலில் வெந்துடும். ஓகே, இன்ஸ்டன்ட் பாட்டில்னால இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளாடி வச்சுட்டு ப்ரெஷர் குக்கில் நான் வந்து 15 to 16 மினிட்ஸ் செட் பண்ணி விட்டுற போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்டிகை டைமில் நீங்கள் பலகாரம் பண்ணும்போது ஒரு டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண போகிற டிஷ்ஷோட இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. அதுதான் நான் சொல்ல போகிற ஒரு டிப்பு. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடினாலே நம்ம பாதி டயர்ட் ஆகிடும். அதனால் நான் வந்து பருப்பு வடை வந்து லாஸ்ட்டு தான், அதை அது ஊறட்டும்னு வச்சுட்டேன். தேங்காய் தண்ணி வந்து கொழுக்கட்டை வெறும்போது இந்த தண்ணியை ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் பூரணத்துக்கு சுக்கு பொடி, உப்பு, சுண்டலுக்கு வெல்லம், நெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் எள்ளு, இது வந்து தேங்காய் வந்து உடச்சி மிக்சியில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது அம்மினி கொழுக்கட்டைக்கும் சுண்டலுக்கும் பூரண கொழுக்கட்டைக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள், அரிசி மாவு, ஏலக்காய் எசன்ஸு எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இதனால நான் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது கடகடன்னு செஞ்சிடலாம். அங்கேயும் இங்கேயும் ஓடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பூரணம் பண்ணிடலாம். ஆனால் வந்து இந்த பூரணம் நான் என்னோட ரெசிபி சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அதில் போய் வேணால் செக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாட்டு. நான் இன்றைக்கி ரொம்ப இன்டெப்த்தாக போகலை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு ஓவராலாக சொல்லிட்டேன். இந்த ரெசிபியோட லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட பிளாகில் இருக்குது. நான் வந்து ஒன்றா போட்டுருவேன். இந்த வெல்லம் வந்து நல்ல சுத்தமான வெல்லம். அதனால் தேங்காயும் வெல்லத்தையும் போட்டு நான் வந்து வரட்டிட போகிறேன். இதில் ஒரு ஸ்ப்ளாஷ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வர்றதுக்கு.
இனி வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வரட்டிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, இதோட அளவு எல்லாமே கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வரட்டிகிட்டே இருங்க. அப்போ தான் இது வந்து நல்ல என்ன சொல்ல நல்ல குக் ஆகி நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிண்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இது எப்படியும் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். ஓகே, பூரணம் வரட்டக்கூடிய கேப்பில் கொழுக்கட்டை மாவு வந்து பிசைஞ்சிட போகிறோம். நான் வந்து ரெடிமேட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஓகே, எந்த விதமான கஷ்டமும் இருக்காது ரெடிமேட் மாவு யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நான் வந்து 2 விதமாக மாவு பிசைய போகிறேன். நான் இதில் வந்து ஒரு எவ்வளோ 1.5 கப்பு போல் மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு, இது வந்து பச்சரிசி மாவு தான். ஓகே, ரெடிமேடாக கிடைக்கிறது. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. இது நான் வந்து எதுக்கு பண்ணுறேன், பூரண கொழுக்கட்டைக்கு. அம்மினி கொழுக்கட்டைக்கு 2வது தான் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் போடணும். அதில் கொதிக்க தண்ணியை இந்த மாவில் ஊற்றிடுங்க. நல்லா தளன்னு கொதிக்கணும். சரியா, இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த தண்ணி வந்து அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணும். நல்ல சாஃப்டாகிட்டு தான் டோ இருக்கணும். இல்லாட்டி அந்த டோ வந்து நீங்கள் பூரணம் வச்சு மடிக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் கிராக் விழும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி இது வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இழுக்கும். சாஃப்டாக நீட் பண்ணணும் மாவு. ஓகே, ஓகே, இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். அதாவது ஸ்டிக்கியாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப சொதான்னு இல்லை. இந்த மாவு வந்து கூல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ட்ரை ஃப்ளாரை வந்து அப்சர்வ் பண்ணும். அதாவது இன்னுமே வந்து ட்ரை ஆகும். அதனால் சூடு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நான் வச்சிட போகிறேன். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், ஒன்றா அப்படி திரண்டு வருது. ஆனால் வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்குது. இது வந்து மாவு வந்து கூல் ஆகும்போது உங்களுக்கு ப்ராப்பரான டெக்ஸ்சரில் மாறிடும். இப்போவே நீங்கள் இதை ரொம்ப ட்ரையாக பண்ணிங்கன்னு வைங்களேன், இது வந்து கூல் ஆகும்போது இன்னுமே ட்ரை ஆயிரும். அப்போ நீங்கள் பூரணத்தை உள்ளே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வெடிக்கும். அந்த வெடிப்பு அதெல்லாம் வரும். இப்போ இதை வந்து கூல் ஆகிறதுக்கு ஓரத்தில் வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட பூரணம் நல்ல சுருண்டு வந்தாச்சு. ஓகே, ஓரளவுக்கு சுருண்டு வந்தாச்சு. இனி இந்த சூடுலேயே வந்து நல்லாவே திக்காகும். இந்த டைமில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சமாக சுக்கு பொடி போடுவேன். 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு பிஞ்ச் வந்து உப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் எசன்ஸ். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் அது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சூடுலேயே வந்து இந்த பூரணம் வந்து நல்லாவே திக்காயிடும். ஓகே, நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைகிற டைமில் இருக்கிறதுனால நான் அம்மினி கொழுக்கட்டைக்கும் மாவு பிசைஞ்சிட போகிறேன். ஸோ இங்கே அம்மினி கொழுக்கட்டைங்கிறது குட்டி குட்டியான உப்பு கொழுக்கட்டை. அது இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 கப் மாவே போடுறேன். உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம இங்கே துருவின தேங்காவை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். சுண்டலுக்கு மட்டும் நான் ஒரு 1/4 கப்பு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே இதிலேயே ஆட் பண்ணிட போகிறேன். ஏன்னா வந்து இந்த அம்மினி கொழுக்கட்டைக்கு மட்டும் தேங்காய் வந்து நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இதுலேயும் நம்ம கொதிக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் தண்ணி ஊற்றிடுங்க. கொதிக்க தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த டோவும் சாஃப்டாக இருக்கணும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம இதை உருட்டி தானே அவிக்க போகிறோம். பூரணம் வைக்கல, அதனால் கிராக் ஆகாது. ஆனாலும் நீங்கள் இதை ரொம்ப கல் மாதிரி பிசைஞ்சிடாதீங்க, பிறகு கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்காது. அதனால் ஓரளவுக்கு ஸ்டிஃப் டோவாட்டு பிசைஞ்சிட்டு ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனே கொஞ்சமாக நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதை இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூல் ஆகிறதுக்கு வேண்டி வச்சிட போகிறோம். இது வந்து கொஞ்சம் கூல் ஆகணும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம இதை சின்ன சின்னதாக உருட்ட போகிறோம். ஓகே ஓகே, உங்கள் 2 பேத்துக்கு கையை காணிங்க. கை பார்ப்போம். சரி, எனக்கு இந்த அம்மினி கொழுக்கட்டை வந்து உருட்டுறதுக்கு வந்து குட்டி குட்டி விரல்கள் வேணும், குட்டி குட்டி கை தான் வேணும். காணிங்க 2 பேரும் கையை. ஓகே, உங்கள் கை தேர்வாகிறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் உருட்ட போகிறீங்க சரியா? அவ்வளோ குட்டி இல்லை, கொஞ்சம் பெருசு. எப்படின்னு நான் சொல்லி இதே மாதிரி இருக்குது அதுதானே. இந்த பேர் இவ்வளோ அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டணும். இந்த அளவு இவ்வளோ ஸ்மூத்தாக உருட்டு. காரம் இதோட கொஞ்சம் குட்டியா உருட்டு. அதான் டேஸ்ட். அம்மினி கொழுக்கட்டை அம்மினி அம்மினியாவும் உருட்டணும். எப்படி உருட்டணும்? ஓகே, இதே மாதிரி அவ்வளோத்தையும் உருட்டி இந்த பாத்திரத்துல போடுங்க. பிள்ளையார் சாமிக்கு உருட்டி உருட்டி போடுங்க. சாப்பிடக்கூடாது, எச்சி பண்ணக்கூடாது சரியா? அப்பதான் பிள்ளையார் சாமி சாப்பிடுவார். பிள்ளையார் சாமிக்கு வந்து மகாமகி பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதுதானே? மகாமகி வந்து பண்ணி கொடுத்தா அவரு பிரியமா வாவ் மகி மகா பண்ணிருக்கா, நான் நல்லா சாப்பிடுவேனே அப்படின்னு நினைச்சு சாப்பிடுவார். கொலக்கட்டமா? இது என்னது? கொலக்கட்டை. எலி சாப்பிடுங்களா? கொலக்கட்டை மகாமகி வந்து கியூட்டா கொழுக்கட்டை உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஸ்டீம் பண்ண போறேன். 10 நிமிஷம் இதை வந்து வேக வச்சிட போறேன். இப்போ நம்ம பூரணமும் கூல் ஆயிடுச்சு, மாவுமே வந்து கூல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாவை வந்து நல்லா பிசைய போறோம். நல்லா நீட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸோ கொழுக்கட்டை பண்ணுறது நான் இப்போ வந்து அந்த மோதகம் ஷேப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக இந்த கையை வச்சு நம்ம உருண்டை கொழுக்கட்டை இருக்குல்ல அதுதான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தட்டத்தில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த அளவுக்கு ஒரு போர்ஷன் டோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரோல் பண்ணி ஃப்ளாட் பண்ணலாம். கையை வச்சு 2 கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பூரணத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை நடுஸில் வச்சு எல்லா பக்கமும் கவர் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொழுக்கட்டையில் கொஞ்சம் கூட கிராக்கே இருக்காது. ஸோ கிராக்கே இல்லை பாருங்கள். ஸோ எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொழுக்கட்டை கிடச்சிடும். இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ண
ஒன்று கொடுத்துட்றேன். இந்த தட்டத்தில் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதில் பூரணத்தை வந்து ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டி வச்சுட்டு அதில் எத்தனை பூரணம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன இந்த அரிசி மாவையும் உருண்டை பிடிச்சிட்டேன். ஸோ அப்போ நமக்கு வந்து பூரணமும் வேஸ்ட் ஆகாது, அரிசி மாவும் பத்தாம ஆகாது. இது ஒரு டிப்பு. இன்னொரு டிப் வந்து ஈஸி மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராக் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த உருண்டையை எடுத்துட்டு இந்த நல்லெண்ணெயில் வந்து ஒரு உருட்டு உருட்டிடுங்க. ஒரு உருட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட் பண்ணிங்கன்னா உங்களோட மாவு ட்ரை ஆகாது, அதுக்கப்புறம் கிராக்குமே விழாது. உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷில் வந்து கொழுக்கட்டை கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து இந்த நடுஸில் வச்சுட்டு நம்ம சைடு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து, ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து லைட்டாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் கிராக் விழாது. இல்லாட்டி வந்து மாவு வந்து கொழுக்கட்டை பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா காஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்மூத் ஃபினிஷில் உங்களுக்கு கொழுக்கட்டை இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. ஓகே, பூரண கொழுக்கட்டைக்கு எல்லாமே ரோல் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை அவிக்க போட்டுடலாம். நம்ம அம்மினி கொழுக்கட்டை அவிஞ்சிருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு டிப்பு வந்து பூரண கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா துணி போட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுங்கள். டைரெக்டாக பாத்திரத்திலே வச்சு ஸ்டீம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த தண்ணி வந்து டைரெக்டாக ஆவி பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்டர் இது வந்து ரொம்ப சொதன்னு ஆகும். அதனால் ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக இட்லி தட்டில் வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் துணி போட்டு அவிப்போம் தெரியுமா, அது மாதிரி துணியை போட்டுட்டு அவிங்க, உங்களுக்கு வந்து அது வந்து பர்ஃபெக்டாக ஸ்டீம் ஆகும். இது எப்படியும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம அம்மினி கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஃபர்மாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த டைமில் என் பிளாகில் வந்து அம்மினி கொழுக்கட்டை 4 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சிகப்பு அரிசி வச்சு பண்ணது, ஒன்று வந்து பொடி போட்டு பண்ணது, அதாவது ஒரு கார கொழுக்கட்டைக்குன்னு ஒரு கார பொடி பண்ணி அதை வச்சு பண்ணது, இன்னொன்று வந்து பிளெயின் அம்மினி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இன்னொன்று இனிப்பு அம்மினி கொழுக்கட்டையும் இருக்குது. நல்ல வெள்ளைப்பாகு, கேஷ்யூ நட்ஸ், கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு பண்ணக்கூடியது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. நீங்கள் வந்து கணேஷ் சதுர்த்திக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. அம்மினி கொழுக்கட்டை வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். ஓகே, ஸோ நான் இந்த கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, அந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டையோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளோட அம்மினி கொழுக்கட்டைக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே அதில் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி அது பொரியட்டும். கூடவே கடுகும் போட்டுடலாம், அது வெடிக்கட்டும். ஓகே, இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சோடனே வரமிளகா போட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் வந்து சுண்டலுக்கு வந்து தேங்காய் போடலான்னு நினச்சேன், ஆனால் வந்து சுண்டலுக்கு பெருசாக தேவையில்லை. மகாமகிக்கு வந்து தேங்காய் போட்டால் அவ்வளோ பிடிக்காது, அதனால நான் சுண்டலுக்கு தேங்காய் போடாமல் பண்ண போகிறேன். இதுக்கு தேங்காய் போட போகிறேன். கருவேப்பிலை, இதுதான் தாளிப்பு. இப்போ வந்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அம்மினி கொழுக்கட்டையை ஆட் பண்ணிடுறோம். அம்மினி கொழுக்கட்டைக்கு மேலேயே நம்ம ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இந்த மேலாப்பில் இருக்கிறதுக்கு வேண்டி உப்பு. இதை வந்து நல்லா பரட்டி விட்டுருவோம். இது வந்து ரொம்ப குக் ஆகணும்லாம் இல்லை, ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதே கடாயில் கடலையும் தாளிச்சிட போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்போ இதுக்குன்னு மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஃபைனலாக சுண்டல் தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். உளுத்தம் பருப்பு, கடுகு, இந்த ரெண்டும் பொரியட்டும். அதுக்கப்புறம் 2 வரமிளகா, பெருங்காயத்தூள்,
சுண்டலுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஜாஸ்தியாகவே போடுங்க, ஏன்னா அது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு நல்லது. கருவேப்பிலை, இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டலை போட்டுடலாம். இப்போ பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நான், ஏன்னா அவங்களுக்கு வந்து தாளிச்சா அவ்வளோவா பிடிக்காது. தாளிக்காமல் இருந்தால் பிரியமாக சாப்பிடுவாங்க. அதனால் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். தீவாரணம் கொடுத்தோன்னே கொடுத்துருவேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா டாஸ் பண்ணியாச்சா. ஃபைனலாக கொரப்பாக பொடிச்ச நல்ல மிளகு, பெப்பர் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கோயிலில் கிடைக்கக்கூடிய சுண்டல் மாதிரி ரெடி. ஓகே, நம்ம சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கொழுக்கட்டை வந்து அவிஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பூரணம் கூட வெளியே வரவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக பவுன்ஸியாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கொழுக்கட்டை வந்து எங்கள் அம்மா உங்களுக்கு பிடிக்கும்னு ஆசையாக பண்ணான்னு சொல்லுங்க. சரிங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா உங்கள் பிள்ளையார் சாமிகிட்ட? வீடியோ எடுத்துகிட்டே இருக்கு. டோன்ட் லை. இல்லை யார் சீமாட்டி வந்துட்டோம். இந்த சீமாட்டி நீ வந்து பிள்ளையார் சாமியோட வாகனம் சுண்டலிட்ட சொல்லிடுவியா? மூஞ்சு எல்லாம் இருக்குது. ஓகே, இதுல வந்து இந்த மோதகத்தை வச்சுட்டேன். இதுல வந்து கடலை நான் வரேன்டா. அம்மா இதை எடுத்து வச்சுட்டேன்னா அம்மாவோட வேலை முடிந்தது. இது வந்து ஆக்சுவலி மில்டன் பிராண்டோட என்ன சொல்ல, அந்த அடுக்கு கேரியல் மாதிரி. இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள் சுண்டல் வச்சுருக்கேன், நல்ல பெரிய சைஸு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மோதம். இது ரெண்டுத்தையும் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட லிங்க் நான் கிடச்சினா சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு கிஃப்டாக வந்து எப்படி வைக்கணும் அப்படிதானே, இப்படி ஒரு மூடணும். ஓகே, இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணால் சீல் ஆகிடும். இதுக்கு ஸ்பூன்ஸ் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் இது நீங்கள் ஆஃபீஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் ரொம்ப பெருசு. சாப்பாடு செஞ்சு வச்சுக்கலாம், நல்ல பெரிய சைஸ். நான் வந்து இந்த கொழுக்கட்டை சூடாக இருக்கணுங்கிறதுனால இதில் வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து பருப்பு வடை வந்து அரைச்சிட போகிறேன். இதில் ஒரு 4 வரமிளகா இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 1 கை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு. இவ்வளோத்தையும் லைட்டாக சதைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த அளவுக்கு சதைச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே ஊற வச்சுருக்கிற வடைப்பருப்பு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. பருப்பு வடைக்கு வந்து எப்போவுமே தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பேட்சாக தான் அரைக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் ஓவராக அரைச்சிடக்கூடாது, அதுதான் மெயின். பருப்பு வடைக்கு லைட்டாக கொரப்பாக அரைங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு என்ன சொல்ல, ஒரு 2-3 பல்ஸ் நீங்கள் விட்டால் கூட போதும். கொரப்பாக இருக்கணும், சரியா? ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கொரப்பாக 2-3 பல்ஸ் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, 2-3 பல்ஸ் விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பருப்பு வடை வந்து எப்போவுமே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்த பேட்சையும் அரைச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து இவ்வளோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்ச முழு பருப்பை இதில் ஆட் பண்ணிட போகிறேன். ஓகே, அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சருக்கு. அதுதான் வந்து கடையில் உள்ள பருப்பு வடைக்குள்ள ட்ரிக்கு. ஸோ இப்போ மிச்சத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் அரைச்சோம்ல, அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பருப்பு வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஆனியன் போடுறதா இருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து வடை சுட போகிறீங்களோ அந்த டைமில் தான் போடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். எப்படி ஒரு கொஞ்சம் கூட ஈரமே இல்லை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பருப்பு வடை வந்து பண்ணிடலாம். இப்படி கொஞ்சமாக மிக்ஸ்சர் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு
இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி செஞ்சு நம்ம பொரிச்சு எடுத்துட போகிறோம். இப்போ வந்து நம்ம எள்ளு உருண்டை பண்ண போகிறோம். என்கிட்ட இன்னைக்கு இந்த வெள்ளை எள்ளு தான் இருக்குது. ஆக்சுவலி நான் கருப்பு எள்ளு வாங்க மறந்துட்டேன். ஆனால் இந்த எள்ளு உருண்டை நீங்கள் கருப்பு எள்ளில் பண்ணுங்கள், அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எள்ளை வந்து ஒரு ட்ரை பேனில் போட்டு இதை வந்து நல்லா வறுக்க போகிறோம். படப்படன்னு பொரியும். அதில் தான் உங்களுக்கு தெரியும் எள்ளு வந்து நல்லா வறுபட்டுடுச்சா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அது பொரிகிறதுல தான் தெரியும். ஓகே, ஸோ நல்ல ட்ரை ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம எள்ளு வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா வந்து கருப்பு எள்ளு தான் வந்து நல்ல படப்படப்படான்னு பொரியும், வெள்ளை எள்ளு வந்து அந்தளவுக்கு பொரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி டோஸ்ட் ஆன மாதிரி ஆகும். இந்த டைமில் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருவோம். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் நான் எள்ளு எடுத்துட்டேன். எள்ளு இன்னுமே வார்மாக தான் இருக்குது. இதில் வந்து டைரெக்டாக நம்ம தேவைக்கு தக்கன வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கப் எள்ளுக்கு வந்து ஒரு 1/3 ஒரு 1/3 அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுவேன். இது உங்கள் டோட்டலாக உங்கள் இனிப்பு பொறுத்து தான். அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு, ஆப்ஷனல் வந்து ஏலக்காய். நான் வந்து ஏலக்காய் எசன்ஸ் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மிக்சியில் வந்து ஃபைனாக பொடிக்க வேண்டாம், கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ மிக்சியில் நீங்கள் வந்து எள்ளு போட்டு பொடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து அந்த எண்ணெய் வந்து ஒரு வெட்டான மிக்சர் மாதிரி வரும் இந்த மாதிரி. ஸோ எள்ளில் வந்து நிறைய எண்ணெய் உண்டு. அந்த இது வந்து நீங்கள் மிக்சியில் வந்து அது கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே பொடிக்கும்போது அதுலேருந்து எண்ணெய் வந்து நிறைய வெளியே வரும். அது உங்களுக்கு லட்டுக்கு வந்து டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இது ஆக்சுவலி வந்து இந்த டைம்னு இல்லை, இது நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு எள்ளு உருண்டை வந்து ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட எள்ளு உருண்டை ரெடி. ஸோ நான் ஆக்சுவலி வந்து எள்ளு வாங்க மறந்ததுனால கொஞ்சமாக போட்டு பண்ணேன். நீங்கள் நிறைய போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறையவே வரும். ஏன்னா எள்ளு உருண்டை பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அரைக்கும் போது அது வந்து கன்சிஸ்டன்சினால் குறவாயிடும். அப்புறம் லட்டு பிடிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பண்ணும்போது நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய எள்ளு போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாமே செஞ்சுட்டேன். பருப்பு வடை மட்டும் வெறுவி வச்சுட்டேன். இன்னொரு பூஜை நெருங்கும் போது நான் வந்து அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். மற்றபடி எல்லாமே ரெடி. எள்ளு உருண்டை, சுண்டல், அம்மினி கொழுக்கட்டை, இது சுண்டல், மோதகம் எல்லாம் ரெடி. இப்போ வந்து 2 பேரும் பிள்ளையார் சாமி தோப்பு கரணம் போடுங்க. தோப்பு கரணம் போடு. இப்படி 2 பிடிச்சி மகி போடு. தோப்பு கரணம் போடு போடு போடு. 1 2 3. சரி போதும். சரி.